தற்போதைய செய்தி. அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் போலீஸ் காவல் முடிந்து மீண்டும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரை 7 நாட்கள் காவலில் எடுத்து சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். கடந்த 20ஆம் தேதி அவர் காவலில் எடுக்கப்பட்டார். 7 நாட்கள் காவல் இன்றுடன் முடிவடைந்திருக்கிறது. இந்த காவலின் போது வலிப்பு ஏற்பட்டு அவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ஞானசேகரன் அனுமதிக்கப்பட்டார். அந்த சிகிச்சை முடிந்த பிறகு மீண்டும் விசாரணை என்பது தொடங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இன்று காலையும் கூட ஞானசேகரனுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சென்று அவர் சிகிச்சை பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 7 நாள் காவலில் அவருடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பான கைப்பற்றப்பட்ட அவருடைய செல்போனில் கைப்பற்றப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த போலீஸ் காவல் 7 நாள் போலீஸ் காவல் இன்றுடன் நிறைவடைந்ததை அடுத்து தற்போது சைதாப்பேட்டை 9வது நீதிமன்றத்தில் ஞானசேகரனை சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அவரை நீதிமன்ற காவலுக்கு சிறையில் அழைத்து செல்வதற்கான நடவடிக்கையை போலீசார் மேற்கொள்ள இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.